குயிக் காமர்ஸ் நிறுவனமான செப்டோ ஐபிஓ வராங்க. அதுக்கான டாக்குமெண்டேஷன் செபில அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய கீ டீடைல்ஸ் வந்து என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 9,500 crore இருந்து 11,000 crores வரைக்கும் இந்த ஐபிஓ இஷ்யூ வந்து அவங்க பண்ண போறதாகவும், இதுல ஃப்ரெஷ் இஷ்யூவா 8,000 crore வந்து அவங்க ஐபிஓல கலெக்ட் பண்ண போகிறதாகவும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்ல நெக்ஸஸ் வென்ச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11,000 crore ஷேர்ஸஸ் வந்து இந்த ஐபிஓ மூலமா அவங்க செல் பண்ண போறதாகவும், இதனுடைய ப்ரொப்ரைட்டரான ஆதித் பன்சாலியும் கபிலோகே நேதராகவும் அவங்களுடைய ஷேர்ஸஸ் வந்து செல் பண்ணல அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தினுடைய ஃபியூச்சர் நம்பிக்கையை வந்து ஒரு பெருசுபடுத்தி காட்டுது. இவங்களுடைய லாஸ்ட் 2 வருட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்க்கும்போது பினான்சியல் 2025ல ஒரு பாசிட்டிவாகவும் 2026ல அந்த சேல்ஸ் வந்து டபுளாகவும் இவங்க காமிச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய இந்த கலெக்ஷன் பண்ணி இந்த இஷ்யூல கலெக்ஷன் பண்ணி வைக்க போற இந்த 8,000 crore என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க முதல்ல வைக்கக்கூடிய விஷயம்னா 2030க்குள்ள கிட்டத்தட்ட 1,900 பிளாக் ஸ்டோர்ஸஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண போறதாகவும், அதே மாதிரி அவங்களுடைய டெக்னாலஜி வாய்ஸஸ்ல வந்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் செலவு பண்ண போறதாகவும், மூன்றாவதாக பாத்தீங்கன்னா டயர் 2 சிட்டிஸ்ல வந்து 10 மினிட்ஸ் டெலிவரியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போறதுக்கு செலவு பண்ண போறதாகவும் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய பிரைஸ் பேண்ட் வந்து இன்னும் அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. கிட்டத்தட்ட ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து லாஸ்ட் வீக்குள்ள வந்து உங்களுக்கு வந்துடும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இது லிஸ்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதனுடைய முடிவு நீங்க உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீங்க உங்களோட ஓன் டிசிஷனா எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.